இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் தனது மனைவி மகளுடன் திருவாரூர் சென்றார். அங்கு உறவினர் வீட்டு புதுமனை புகுவிழாவில் பங்கேற்றனர். வரும் மார்ச் 8ஆம் தேதி ராதாகிருஷ்ணன் மகள் அட்சயா தேவிக்கு திருத்துறைப்பூண்டியில் திருமணம் நடக்க உள்ளது. அதற்காக 1 கிலோ வெள்ளிப்பொருள் 20 சவரன் நகை சென்னையிலிருந்து வாங்கி வந்திருந்தனர். திருமணத்துக்கு இன்னும் ஒரே மாதமே உள்ள நிலையில் அதனை உறவினர் வீட்டில் பாதுகாப்பாக வைக்க முடிவு செய்தனர். நகை வெள்ளி பொருட்களை ஒரு கட்டைப்பையில் போட்டு ஆட்டோவில் எடுத்துச் சென்றனர். ஆட்டோவின் பின்பக்கம் வைக்கப்பட்ட பை ரோட்டில் தவறி விழுந்ததாக தெரிகிறது. ஆட்டோவில் இருந்து இறங்கிய பிறகே பை ரோட்டில் விழுந்தது தெரிய வந்தது. இதனால் ராதாகிருஷ்ணன் குடும்பமே இடிந்து போனது. மகள் திருமணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்த நகை காணாமல் போனதால் துடித்து போனார்கள். திருவாரூர் போலீசில் புகார் அளித்தனர். இதற்கிடையே ரோட்டில் விழுந்த கட்டைப்பையை தூய்மை பணியாளர் துரை என்பவர் கண்டெடுத்துள்ளார். திருவாரூர் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் போலீசுக்கு தெரிவித்தனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் ஸ்டேஷனுக்கு அழைக்கப்பட்டனர். காணாமல் போன ஒரு சில மணி நேரத்தில் நகை மீட்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனை பறிகொடுத்த ஏக்கத்தில் இருந்த ராதாகிருஷ்ணன் மனைவியும் மகளும் கட்டிப்பிடித்து கதறி அழுதனர். நான் கூட வச்சுட்டு போயிட்டேன். வீட்டுல பாத்து பையனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஐயோ இல்ல பவுலா இருக்குப்பா அப்படின்னு. இப்ப எனக்கு வந்து பௌத்தமலையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் போன் பண்ணி சொல்றான், அப்பா ஸ்டேஷன் ஒப்பாடி அப்படின்னா இதோ போறேன் அப்படின்ட்டு ஓடியாதான். அதுக்குள்ள வர ஐயா நான் நகராட்சியிலையா ரோட்டில் 20 சவரன் நகை 1 கிலோ வெள்ளி கண்டெடுத்த போதிலும் அதனை நேர்மையாக உரியவர்களிடம் ஒப்படைக்க உதவிய தூய்மை பணியாளர் துரையை போலீசார் பாராட்டினர். பெரிய